எம்எம்எட்டல் ஃபேபிலேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கேகே நேரு வடையாம்பட்டி லைனில் ஒர்க்கு. எஸ்எஸ் கேட்டு போட்டிருக்கோம். எஸ்எஸ் படிக்கட்டு மேலே வந்து கிளாஸ் ஒர்க்கு போட்டிருக்கோம். இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இதோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கேகே நேரு ஓலையூர் மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வேலையோட டீட்டெயில் ஃபுல்லாக எல்லா வீடியோலையும் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா எல்லா மெட்டீரியல் என்ன போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன கஸ்டமர் என்ன ரேட், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டு போடுறாங்க. அதுக்கு உண்டானது வந்து பைப்பு மாறுறது அந்த மாதிரி மாறும். நம்ம அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்னா என்னென்ன மெட்டீரியல் போடுறோன்னு கரெக்டாக விளக்கமாக எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது. கேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவுட்ரு ஃப்ரேமு 2க்கு 2 ஸ்கொயர் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்கொயர் 2க்கு 2 ஃபுல்லாக போட்டாச்சு. இது பைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மாடல்ஸை நம்ம அமுச்சு விட்ருந்தோம். அவங்க கஸ்டமர் இந்த மாடல் சூஸ் பண்ணாங்க. சேம் அதே மாதிரியே போட்டு கொடுத்தாச்சு. இது ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரைக்கா ஸ்கொயர் பைப்பு. சீட் வந்து ஹெச்பிஎல் சீட்டு ரெகுலர் தான், நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். 6mm திக்னஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி சீட்டு இருக்குது. நம்ம போகிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் சீட்டு தான் நம்ம ரெகுலராக எப்பயுமே போடுவோம். கைப்பிடி தான் எப்பயும் உள்ளதான். கேட்டுக்கு பொறுத்த மாதிரி கைப்பிடி வந்து சின்ன கைப்பிடியே கேட்டிருந்தோம். பெரிய கைப்பிடி வேணுமா கேட்டோம். இல்லை கஸ்டமர் வந்து சின்ன கைப்பிடியே போதும் அப்படின்ட்டாங்க. 2 கைப்பிடி ஹேண்டில் வச்சு கொடுத்தாச்சு. ரெகுலர் தான். சுற்றுலாக்கு ஆல்ரெடி இன்னொரு கேட்டோட வீடியோ போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் டைப் வச்சுருப்போம். இது வந்து நார்மல் தான். கஸ்டமர் என்ன டைப் கேட்குறாங்களோ கொஞ்சம் ரேட்டு மட்டும் வித்தியாசம் வரும். கேட்டுக்கு தந்தாப்புல மாடல் தந்தாப்புல என்னென்னா ரேட்டு மட்டும் என்னென்னா கண்டிப்பாக அது இருந்தால் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பட்ஜெட் இது கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க. அதனால லேசர் எதுவுமே வைக்காமல் வெறும் ஹெச்பிஎல் சீட் மட்டும் ஃபுல்லாக அவங்க மறைஞ்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஃபுல்லாக இது போட்டாச்சு. ரெகுலர் தான் பூட்டு கொண்டு ஃபுல்லாக இது பண்ணி வச்சோம். பேக்கில் ஃபுல்லாக என்னென்ன மெட்டீரியல் போட்டு பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃப்ரண்டில் என்னென்ன மெட்டீரியல் தெரிஞ்சிருச்சு. இப்போ பேக்கில் என்ன அப்படின்னா ஃப்ரேம் டோட்டலாக வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த பைப்பு வெர்டிகல் இந்த பைப்பு ஃபுல்லாகவே இதில் என்னென்னா 4-5 பைப்பு கொடுத்துருப்போம். ஆல்ரெடி போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக வந்து ஓரத்தில் ஒரு பைப்பு கண்டிப்பாக வந்து வச்சே ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டு வீடியோ எடுத்திருப்போம். அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹெச்பிஎல் சீட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மட்டத்துக்கு போட்டிருப்போம். இந்த மட்டத்துக்கு நம்ம ஹெச்பிஎல் சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பைப்பு தேவையில்லை. இது பைப்பு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர், அதாவது இந்த இன்னருக்கே ஓட்டனால கண்டிப்பாக இந்த பைப்பு கண்டிப்பாக என்ன செய்யுங்க, நீங்கள் வேறு வேலை ஆட்டாச்சும் நீங்கள் கொடுத்தா கூட சரி, கண்டிப்பாக இந்த கேட்டுக்கு முகனையில் கண்டிப்பாக அந்த பைப்பு கண்டிப்பாக போட்டால் தான் அந்த சீட்டு வந்து கொஞ்சம் வைப்ரேட் இல்லாமல் நல்லா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெகுலர் தான் பூட்டு கொண்டு. இந்த பைப்பு வெர்டிக்கல் பைப் பார்த்தீங்கன்னா 1.25க்கு 1.25 ஸ்கொயரு மொத்தம் 5 பைப்பு கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி சொன்னதான் கஸ்டமர் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தோம். அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. மாடல்ஸ் அமுச்சு விட்டேன், இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. டோட்டலாக அதுக்கு தந்தாப்புல மாடல்ஸ் தந்தாப்புல கரெக்டாக செஞ்சு கொடுத்து இது பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். படிக்கட்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் இதுவரையும் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைடு ஃபிட்டிங் டோட்டலாக எந்த வீடியோமே கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு ஃபிட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிரேனைட் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து சைடு ஃபிட்டிங் முன்னாடியே போடுற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ், அதாவது இந்த கல் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு வந்து பைப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி வேறு யார்ட்டையும் கொடுத்தாலும் சரி, பைப்பை பொறுத்தவரை என்னென்ன அவங்க வந்து பைப்பு கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஃபினிஷிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பைப்பை என்ன செஞ்சிடணும் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபினிஷிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கிறதுக்கு அதுக்கும் வந்து ஐடியா இருக்குது. அதுக்கு என்னென்னா பட்டை வந்து நம்ம ஒன்றரை பட்டை இருக்குது. அதை டபுள் சைடு ஓட்டை எங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பட்டை டைப்பில் தான் நம்ம பண்ணியிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 பைப்பில் ஃபுல்லாக வச்சு 2 சைடு ஆங்கர் அடித்து அதில் பைப்பு வைப்போம். அதுவும் ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு தான், ரெண்டும் இதெல்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கு ஈக்குவல் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மி தான். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு செவத்துக்குள்ளே 4 இன்ச்சு கிட்ட போகிறனால நல்லா லைஃப் நல்லா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால விவரமாக எப்பவுமே சைடு ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னா செவத்துக்குள்ளே வச்சு பூசுறது எப்பயும் பெஸ்ட்டானது தான். ரெகுலர் தான் எல்லா வீட்லையும் சொன்னது தான். டாப் வந்து எப்பயும் போல் 2 இன்ச்சு பைப்பு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். போஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் தான் போஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ் கரெக்டாக ஏறினனால எல்லாமே எல்மெண்ட் போட்டு ஃபுல்லாகவே திருப்பிட்டோம். மேலே டாப் 2 இன்ச்சு, என்ட்ரன்ஸ் போஸ்ட் 2 இன்ச்சு, 1.25 போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.25 போஸ்ட்டு போட்டிருப்போம். பிஞ்சு போடுவோம், பிஞ்சு அவங்க வேணான்ட்டாங்க, டேரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 1.25 போஸ்ட்டுக்குள்ளாக கொடுத்தாச்சு. லைனர் மட்டும் பார்த்தீங்கன்னா சைடு ஃபிட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லைனர் மட்டும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா போட்டால் தான் கேப்பு கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா லைனர் ஃபிட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சைடு ஃபிட்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லைனர் வந்து 4 லைனர் கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேப் வந்து படிக்கட்டு நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க, கீழே உழுவ மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, கால் உள்ள நுழையாது. சைடு ஃபிட்டிங்னால 3 லைனர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக கேப் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் 4 லைனராக போட்டால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரெகுலராக வேலை தருவார். அவன் மேட்சுமே எல்லாம் எது சொன்னாலும் அவர் கேட்டுக்குவாப்பில். அவர்கிட்ட சொன்னது மாதிரி 4 லைனராக போட்டுடலாம் சார் அப்படின்னா ரெகுலர் போகிறது 3/4 தான் நம்ம போட்டிருப்போம்.
ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5.8, அதாவது அரேரிக்கா லைனரை அதே ரேட்டுக்கு அதே பட்ஜெட்டுக்கு என்னன்னா நாங்கள் லைனர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுறோம். பைப்பை மட்டும் சைஸ் வந்து ஒரு அரைக்கா பைப்பு குறைச்சிடும் சார்னா. சரி போடுங்க பாய் அப்படின்ட்டாப்ல. சரி அதே மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, சொன்ன மாதிரியே சொன்ன ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 4 லைனர் டோட்டலாக கொடுத்தாச்சு. அதே மாதிரி லைனரை பொறுத்தவரையும் சைடு ஃபிட்டிங் லைனரை பொறுத்தவரையும் இங்கிட்டு உள்ளே கொடுக்குறது பெஸ்ட்டு. வெளியில் கொடுக்குறதோட உள்ளே கொடுக்குற பெஸ்ட்டு. ஆனால் அது நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், வேணாம் அப்படின்ட்டாரு. இல்லை எனக்கு வெளியே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஏன்னா வெளியேக்கும் உள்ளேக்கும் பார்த்தீங்கன்னா பைப்பு நம்மளுக்கு இங்கே வந்துடும், இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கேட்டோம், வேணாம் அப்படின்ட்டாங்க. அதில் லுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு அவுட்டர்லேயே தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க எல்லா சைட்லேயுமே. திடீர்னு உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வெளியும் ஓட்டியிருக்கலாம், உள்ளேயும் ஓட்டலாம். வெளியே ஓட்டுறதோ உள்ளே ஓட்ட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி சொன்னால் சரி வேணாம் அப்படின்ட்டாங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். 2 படிக்கட்டு விட்டு ரெகுலர் எல்லா இதுலேயும் 2 படிக்கட்டு விட்டு தான் போஸ்ட் போட்டிருப்போம். இது மட்டும் என்ட்ரன்ஸ் மட்டும் 1 விட்டு இருக்கும். அது ஏன்னா என்ட்ரன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காண்டி இது விட்டாச்சு. ரெகுலர் தான் 2 to 1 தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக பால் போஸ்ட்டு ஃபுல்லாக ஏற்றி முடிச்சாச்சு. இதில் வந்து எல்பண்டு போட்டு ஃபுல்லாக திருப்பியாச்சு. கண்டினியூஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்பண்டு போட்டு திருப்பியாச்சு. 4 லைன் ஃபோட்டோலாம் கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1.4 எல்பண்டு போட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே காங்கிரீட்டாக இருந்துச்சு. எல்லாமே உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னால நம்மளே ஓட்டை போட்டு என்ன செஞ்சிட்டோம், இந்த சைடு மட்டும் ஃபுல்லாகவே எல்பண்டு போட்டு ஃபுல்லாக திருப்பியாச்சு 2 போஸ்ட்டுக்கு மட்டும். இது எப்பயும் போல தான் டிகிரி ஃபுல்லாகவே போட்டு திருப்பியாச்சு. மிச்சம் இந்த 2 போஸ்ட் மட்டும் தான் எல்பண்டு போட்டிருந்தோம். இது அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 அதே மாதிரியே ஃபுல்லாக புதைச்சி இது மட்டும் என்னன்னா கட்டையில் கொடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஏரியா அவங்களே தெரியும், இது வந்து ஏரியா நடக்கிற ஏரியா. அதனால் ஏரியா வந்து நம்மளுக்கு தேவைனால சைடு ஃபிட்டிங் கொடுத்தாச்சு. இங்கிட்ட ஏரியா பெரிய ஏரியாவாக இருக்குது, அதனால் வந்து தேவையில்லை. அதனால் வந்து மேலே கட்டைக்கு மேலேயே கொடுத்தாச்சு. ஏன்னா இது எல்பண்டு போட்டு திருப்புற மாதிரி இருந்துச்சு. சொன்னால் வேணாம் அப்படின்ட்டாங்க. இது மட்டும் ஃபுல்லாகவே கட்டையில் டேரெக்டாக மேலேயே வச்சு முடிச்சாச்சு. படிக்கட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டஃப் அண்ட் கிளாஸு ரெகுலர் தான். ரெகுலரோட இது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங் கேட்டிருந்தாங்க. ஆனால் மேலே எஸ்எஸ் பைப் தான். இது டோட்டலாக எஸ்எஸ் பைப் தான். வுட் ஃபினிஷிங் கேட்டிருந்தாங்க. மேலே வுட் ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. ஸ்பிகர்டு இருக்குது. ஸ்பிகர்டும் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், வுட் ஃபினிஷிங் கொடுத்துட்டோம். கிளாஸ் எப்பயும் ரெகுலர் தான். 12mm கிளாஸை பொறுத்தவரை எல்லா வீடியும் நான் சொல்கிறது தான். 12mm கிளாஸு போடுறது தான் எப்பயும் பெஸ்ட்டு. இந்த நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி 2 கிளாஸாக போட்டாச்சு. இதோ நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.25 அடி. இது ஒரே கிளாஸாக கொடுத்தாச்சு. 2 ஸ்பீக்கர், ஒரு கிளாஸுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் வைக்கிறது. 7 அடி 7 அடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், 3 ஸ்பீக்கர் கண்டிப்பாக வைக்கணும். பார்த்தாவே தெரியும் வுட் ஃபினிஷிங் அப்படியே கிரெயின்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இதில் நம்ம ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால ஃபுல்லாக தெரில. அது ஸ்பீக்கரும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வுட் ஃபினிஷிங்கை ஃபுல்லாக கொடுத்தாச்சு. மற்ற வேலையோட டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்லிட்டோம். கேட்டு காம்பவுண்டு கேட்டு என்ன மெட்டீரியலு, படிக்கட்டு என்ன மெட்டீரியலு, மேலே பால்கனி மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் வீடியோவில் எங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்போம். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி KK நேர் ஓலையூர் மெயின் ரோடு ஹரிஸ் மகால் மண்டபத்து பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும், சென்னையாக இருக்கட்டும், இருந்தாலும் கோயம்புத்தூர், எந்த லைனாக இருந்தாலும் ஃபுல்லாக எல்லா லைனும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கீழே வந்து நாங்கள் லிங்க்கில் நம்பர் கொடுத்துருவோம். கால் பண்ணிங்கன்னா வேலை டீட்டெயில் என்ன தெரிஞ்சிருப்போம். உங்களோட சைட் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து பார்த்துருவோம். இல்லை உங்களோட சைட்டோட ஃபோட்டோ, உங்களோட எலிவேஷன் மாடல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அமுச்சு விட்டாலும் அதுக்கு தந்தாலும் மாடல்ஸ். இப்போ மாடல்ஸ் பொறுத்தவரையும் நெட்டில் பார்த்தா எல்லா மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு இந்த மாடல்ஸ் போடணுன்னு சொன்னாலும் பெஸ்ட்டான ரேட்டில் எந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக செய்யணுமோ அதுக்கு தந்தாலும் கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஏரியாவுக்கு தகுந்தாப்புல கண்டிப்பாக ரேட் வந்து பெஸ்ட்டாக செஞ்சு தருவோம். ஏன்னா அடியை பொறுத்தவரையும் 20 அடி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல, சைட்டு பெரிய சைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு எப்பயும் பெஸ்ட்டாக செஞ்சு தருவோம். எங்களோட வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மொதல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது வேலை டீட்டெயில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு, நான் சொன்னது புரியல அப்படின்னா, நீங்கள் இது சொன்னது விளக்கம் சுத்தமாக புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல அடுத்த வீடியோவில் கொஞ்சம் மாற்றி நாங்கள் வீடியோ மாற்றி போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.